ஸோ இந்த கூட்டம் இதோட வந்து அப்படியே கலைஞ்சு போயிடும் மட்டும் நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க. நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், நீங்கள் எங்களை என்னென்னாலும் பயன்படுத்தலாம். ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏவாக ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது நாங்கள். ஒரு மேயர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க இங்க. நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா. ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன் ஓகே, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க. ஏன் ஆம்ஸ்ட்ராங் சார் உங்களால வந்து பார்க்கணும் அப்படின்னு பயம் உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒன்றும் தெரியல முடியாதா? நான் கேட்கிறேன். நான் எப்ப இந்த பயத்திலிருந்து விடுபட போறீங்க? உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாதா? தலித்துகளுக்கு ஆதரவா போராடக்கூடாதா? அப்ப எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நீங்க ஜெயிக்கணும்? புரியல எனக்கு.